எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார்ல, அவரை பார்த்து எல்லாருமே பொறாமப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியலங்க, இவர் என்ன 2 பொண்டாட்டியை வச்சு இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பொறாமப்பட்டு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் மேல. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, 3 நாளைக்கு முன்னாடி ஜாய் சிசில்டா அப்படின்னு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இது இவருக்கு 2வது திருமணம் கோயில நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த வீடியோவும் போட்டோவும் சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரப்பி விட்டது அந்த 2வது மனைவி தாங்க. ஆனால் பாருங்களேன், முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் 2வது மனைவிக்கு தாலி கட்டிருக்காரு அப்படின்னு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவர் 2வது கல்யாணம் பண்ணார்ல, அதுக்கு 2 நாள் கழிச்சு என்ன எல்லாமே 2 இருக்குன்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, 2 நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட்ல முதல் மனைவியுடன் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காரு அந்த ஈவெண்ட்டை. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா கணவன் மனைவி 2 பேருமே வந்துட்டு முகம் கொடுத்து கூட பேசிக்க 2 பேருமே வேற ஒரு பக்கம் திரும்பி இருந்தாங்க. ஸோ 2வது மனைவிக்கு திருமணம் பண்ணி 2 நாள்ல முதல் மனைவியுடன் வேற ஒரு ஈவெண்ட்டை அட்டன் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் வரைக்கும் டிவோர்ஸும் ஆகலையாம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டுச்சு. அவங்க அதாவது முதல் மனைவி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா டிவோர்ஸ் கிடைக்கும், மிகப்பெரிய அமௌண்ட் வந்துட்டு உதவித்தொகையாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலைமையில முதல் மனைவியுடன் இவர் ஈவெண்ட் அட்டன் பண்ணார்ல, அதை பார்த்துட்டு எல்லாமே 2வது மனைவியை வந்துட்டு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க ஃபாரின் போயிட்டு, அதாவது ஹனிமூனுக்கு ஃபாரின் போயிருப்பாங்க போல, அங்க அவங்க ரொம்ப நெருக்கமா எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு இருக்காங்க. முதல் மனைவியை விட நாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த புகைப்படம் வந்துட்டு எடுத்து சொல்லுது. பிகாஸ் முதல் மனைவியோட அவர் ஈவெண்ட் வந்தப்ப தனித்தனியா உட்காந்துருந்தாங்க, ஃபேஸ் கொடுத்து கூட பேசிக்கல. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த எல்லாருமே, ஐயோ எப்படியா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற, 2 நாள் கழிச்சு முதல் மனைவி கூட ஈவெண்ட் அட்டன் பண்ற, 4 நாள் கழிச்சு நீ 2வது மனைவி கூட வந்துட்டு ஃபாரின்ல ஹனிமூன் கொண்டாடின போட்டோஸ்லாம் வெளியே வருது, எப்படியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மீது முதல் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு சிறைக்கு செல்வது உறுதி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் சமூக வலைத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலும் இருந்துச்சுங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு நீங்களே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.